நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் 100% இருக்குது. 9:12 AM இப்போ 100 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜிப் மோடில் வந்து ஃபுல் ஸ்பீடில் வண்டி ஓட்ட போகிறோம். ஜிப் மோடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 85 காட்டுது. ஃபுல் ஸ்பீட் வச்சு ஓட்டுறோம். நம்ம ட்ரிப் பண்ணியாச்சு ஆல்ரெடி. 16:6:3 இருக்குது. பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு 0 வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு 70 கிலோமீட்டர் ரைட் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதாவது 35 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஃபுல்லாக 70 to 80, 65 மேலே தான் போகலாம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது நமக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 2:05, 4 கிலோமீட்டர் தான் பேலன்ஸ் இருக்குது. 5% சார்ஜ் இருக்குது. ஜிப் மோடில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா 68.6 வந்திருக்கு நமக்கு. ட்ரிப்பில் பெருசாக வந்து 85 காட்டுச்சு. காலையில் ஒரு 80, 75 வந்துருக்கலாம். ஒரு 68, ஒரு 70 கூட வச்சுக்கலாம். இப்போ 70 தான் கணக்கு வருது நமக்கு. பார்த்தீங்கன்னா 17:31 ஆவரேஜ் ஸ்பீட் நமக்கு 40 காட்டு. இருந்தாலும் நம்ம 65 to 75, 80 அந்த ரேஞ்சு தான் நான் வண்டி ஓட்டினேன். இப்போ ஜிப் மோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் சார்ஜ் பண்ணால் 70 தான். அதுக்கு மேலே அதாவது நான் சொல்கிறது 70, 65, 80 ஓட்டினால அந்த ரேஞ்ச் வந்துருக்கு. 50லாம் ஓட்டினா கண்டிப்பாக 80, 75 அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக ஸ்பீடாக தான் போனேன். அதனால் இந்த ரேஞ்ச் வந்திருக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு 1,70,000க்கு இந்த 68 கிலோமீட்டர்லாம் ரொம்ப புவர் தான் மைலேஜ். பார்த்திங்கன்னா என்ன தான் ஸ்பீடாக போனாலும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஜிப் மோடில் ரொம்ப புவராக இருக்குது. எக்கோ மோடில் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கல இன்னும். இருந்தாலும் சொல்கிறேன், ஜிப் மோடில் வந்து இப்போ ஜிப் மோடில் நீங்கள் வண்டி வேகமாக ஓட்டுவேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வண்டி எடுக்கிறதா இருந்தால் இந்த வண்டி எடுக்காதீங்க.